காதோடு தான் நான் பேசுவேன். ஒன்றும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. சரிங்க. அதுல வந்து நான் அவங்க அக்கா சொல்றது கேட்டு செஞ்சுட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. கொஞ்சம் உரக்க பேசுறீங்களா? அதுல இருந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டாரு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஃபேமிலினா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றத அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்ப? இப்போ எனக்கு மேரேஜ் இப்போ 3 அதாவது 13 ஆயிடுச்சு. 13 இயர்ஸ். ஓகே, குட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை பிள்ளைங்க? பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. என்ன படிக்கிறாங்க அவங்க? பையன் 6th போறான். பாப்பா வந்து 3rd படிக்கிறா. சரி சரி. உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வராரா இல்லை பிஸ்னஸா? இல்ல வேலைக்கு போயிட்டு தான் வந்தார் மேடம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்? ஆமா, டிவிஎஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பரவாயில்ல. இப்போ நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வந்துடுறாரு இல்லையா? இல்ல மேடம், அந்த ஜாப் விட்டு அவர் நின்னுட்டாரு. அவங்களே கம்பெனில இருந்து ஏதோ லாஸ்ன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க, அவரும் போல. சரி. எவ்வளவு நாளா இப்போ வேலை இல்லாம இருக்காரு? இப்போ ஒரு 3 months வீட்டுல இருந்தாரு. திருப்பி ஃபாரின் போனாரு. ஃபாரின் போயிட்டு அங்க 2 years முடிஞ்சு இப்போ திருப்பி இந்த ஐசிஐசி அகாடமின்னு சொல்லிட்டு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு கோயம்புத்தூர்ல. ஸோ இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா மேடம், எனக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஏதாவது அவருடைய இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய இதை அவரும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்க ஒருத்தர் விட்டு கொடுத்துலாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்ப எப்படின்னா, இப்ப எங்க நாத்தனார் பையன் இருக்காரு பாத்தீங்களா, நாத்தனார் அதாவது எங்க வீட்டுக்காருடைய அக்கா பையனுக்காக நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு. எப்படின்னா, அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதாவது நீ வந்து ஒழுங்கா சம்பாதிக்கல செய்யலாம், அதனால உனக்கு என்னால மேரேஜ் பண்ண முடியாது, நீ வந்து மாமாவை வச்சு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பையன் வந்து எங்களை தேடி வந்துட்டான். நாத்தனா பையன். என்ன வயசு அவருக்கு? அவருக்கு 31 ஆயிடுச்சுங்க. அவர் ஃபாரின்ல தான் இருந்தாரு, சிங்கப்பூர்ல இருந்தாரு. ஒரு 11 வருஷமா அங்கதான் இருந்தாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? இப்ப நாங்க அவன் வந்து என்ன செஞ்சுட்டானா, கொஞ்சம் ஒழுங்கா சம்பாதிக்காம செய்யாம காசுல வந்து ரொம்ப லாஸ் பண்ணிட்டான். லாஸ் பண்ணோம்னா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, அதாவது என்னால உனக்கு மேரேஜ் பண்ணிக்கவும் முடியாது, சூப்பர், நீ வந்து மாமாவை தேடி போய்க்கோ அப்படின்னா நாங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏன் பண்ணி வச்சீங்க? அவங்க அம்மா கரெக்டா செஞ்சிருக்காங்க. வேலையே இல்லாதவருக்கு ஒரு அப்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணும்? நீங்க எந்த நம்பிக்கையில கல்யாணம்? இருக்குது மேடம், அவ இப்ப ஃபாரின்ல தான் இருக்கான், வேலை இருக்குது. அப்ப வேற என்ன பிரச்சனைக்காக அவங்க அம்மா திருமணம் பண்ண மாட்டாங்க? அவ வந்து கரெக்டா வந்து அமௌண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்ல. எதுக்கு வீட்டுக்கு அனுப்பல? அதுதான் அவங்க அம்மாட்ட கேட்டா, எனக்கு தெரியாதுமா, என்கிட்ட அமௌண்ட் அனுப்பல, அதனால நான் உனக்கு மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் என்னாச்சு? சரி, நீங்க திருமணம் பண்ணி வச்சீங்க, அப்புறம் பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போ அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எங்களோட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்லா க்ளோஸாவே நாங்க போவோம் வருவோம், ஊருக்கு போவோம் வருவோம், எல்லாமே நாங்க இது பண்ணுவோம், அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணதுல இருந்து எங்கிட்ட எந்த டச்சுமே கிடையாது, நாங்க போனா கூட எங்கிட்ட பேசவும் மாட்டேன்றாங்க. சரி, அதுவும் அதான் என்ன செய்யலான்னு எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு கஷ்டமாவும் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் ஏன் மேரேஜ் பண்ணி விட்டோம், எனக்கு அந்த இதுலயே எனக்கு அந்த திங்கிங் எல்லாமே எனக்கு அவங்களோட தூதி என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தவறு தான், நீங்க பண்ணது தவறு. எப்போவுமே வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கும் அவங்க சில்ட்ரனுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளவு, அதாவது ஒரு திருமணம் விஷயம்ன்றது வந்து ஒரு பெரிய பிணைப்பு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். ஸோ அதில் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடன்பாடு இல்லாத இருக்கும் பொழுது வேறு ஒரு நபர் வந்து உள்ளே பூந்து பண்ணி வச்சாக்கா அது வந்து யாருக்கு ஃபேவரபுளாக, பிள்ளைகளுக்கு ஃபேவரபுளாக, சில சமயத்தில் காதல் திருமணத்தில் அம்மா அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஈடுபட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, எதிர்காலத்தில் வந்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் எப்பவும் வந்து பிரிக்க முடியாத ஒரு ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த நடுவில் புரிந்த யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்க வில்லன் ஆகிடுவாங்க. அது வந்து உலக நியதி. ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ காலப்போக்கில் வந்து அந்த உங்கள் நாத்தனார் பையனும் உங்கள் நாத்தனாரும் என்னைக்கும் சேர்ந்துருவாங்க. அம்மா பிள்ளை என்னைக்கும் உறவு விட்டு போகக்கூடாது, விட்டு போகவும் போகாது. அவங்க சேர்ந்துட்டாங்க, அவங்க ஜாலியா இது பண்றாங்க, சேர்ந்தாங்க. இப்போ என்னையும் தான் இது பண்றாங்க. நீங்க அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நீங்க செய்தது தவறு. நீங்க எதுக்கு உங்க வீட்டு பிரச்சனை? அக்கா, நான் 2 லட்சம் வச்சிருக்கீங்க, நான் 2 லட்சத்தை எடுத்துட்டு வரேன், எனக்கு கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வைங்க, எங்க அம்மா பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாங்க. நீயே பண்ணிக்கப்பான்னு சொல்லிருக்கணும். இல்ல நீதான்க்கா அப்படின்னு சொன்னோன்னா நீங்க என்ன சொல்லி பண்றவனுக்கு இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இனி உங்க நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாவது கத்துக்கட்டும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்க என்ன கைடன்ஸ் பண்ணணும்னா,
இதை பாருப்பா, நான் உனக்கு கைடன்ஸ் பண்ணுறேன், நீ ஒரு அடல்ட், உனக்கு 31 வயசாச்சு, நீயே போ தரகரப்படி மேட்ரிமோனி போர்ட்ஃபோலியோவில் போடு, வர அலையன்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணு. ஆனால் நீயே தான் எல்லாம் பண்ணிக்கிறோம். நான் உனக்கு கைடன்ஸ் பண்ணுறேன், எந்த சத்திரத்துக்கு போகலாம், யாரை பிடிக்கலாம், எந்த கேட்ரிங் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், எல்லாம் நீயே பண்ணு. நான் வந்து வழி நடத்துகிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன். அப்படி நீங்கள் அப்படி டிஸ்டன்ஸ் பண்ணி பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து உள்ளே பூந்துட்டு பண்ணிங்கன்னா அப்போ அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் ஸ்ட்ரகிளில், அப்போ அவங்க அந்த பையன் வந்து ஜெயிச்சா மாதிரி, அவங்க அப்பா அம்மா தோத்தா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஆகிடும். புரியுதா அவங்களுக்கு? நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் போய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் வந்து உங்களை வச்சு பண்ணிட்டான்ற போது இல்லை, அப்போ என்ன ஆகிடுதுன்னா அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஃபீட் அந்த அது ஒரு பவர் ஸ்ட்ரகிள். நீங்கள் உங்களுக்கு அது புரியலை, அவங்க 2 பேரும் நீயா நானா பார்க்கலான்ற மாதிரி ஒரு சண்டை. சரியா? இப்போ இந்த அவங்களுக்குள்ள என்ன செய்யறதுன்னா சரி, இப்போ யுத்தத்துல இல்ல, அதுதான் சொல்றேன். இத பாருங்களேன், நீங்க பண்ணி வைங்க. இப்ப நான் எதுலயுமே ஈடுபாடு இது பண்ணிக்க மாட்டேன், நான் நல்லது கிட்ட எதுக்குமே வரமாட்டேன். மருமக வீட்டுக்கு வந்துட்டானா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்ன மேடம் செய்யலாம்? அதுக்கு நீங்களே கம்முன்னு தான் வந்திருக்கணும். அப்போ அவங்களுக்கே அவ்வளோ ஈடுபாடு இல்லை போது அவங்க பிள்ளை மேலே, உங்களுக்கு என்ன போச்சு? கம்முன்னு எப்படி மேடம் இருக்கு? அக்கா எனக்கு 31 வயசு ஆயிடுச்சுக்கா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. திருப்பி சரி, நீங்க அப்ப நல்லது பண்ணீங்க, அப்போ அதோட விட்டுடுங்க. இப்போ எல்லாரோட அன்புக்கும் நீங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா ஒன்றுத்த இழப்போம், ஒன்றுத்த கிடைக்கும். இப்போ உங்கள் நாத்தனார் பையனுடைய அன்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, அவரோட மரியாதை கிடச்சிருக்கு, அவரோட நன்றி கிடச்சிருக்கு, அவ்வளோதான், திருப்திப்படுத்துக்குங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பாவோட உறவை நீங்கள் இழந்துட்டீங்க. இந்த குடும்ப பிரச்சனைகளை வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூ வந்து இப்போ ஒரு தோழி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வந்து ஒரு பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பிளவு இருக்கும் பொழுது குடும்பத்தில் இன்னொரு நபர் வந்து உள்ளே பூந்து ஒரு பெற்றோரின் கடமையை அவங்க செய்யும் பொழுது அதனோட விளைவு வந்து எப்படி வந்து பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கறது. நம்ம நல்லதே செய்தோம்னா கூட நம்மளோட நோக்கம் வந்து சரி ஓகே, ஒரு குழந்தை வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஸோ நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா கூட கடைசியில் பெற்றோர்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு பெரியவங்களுக்கும் சண்டை ஆகிடுறது. அதோடு இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட அந்த பசங்களும், அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பின்னாடி வந்து திருமணம் செய்து வச்சவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உறவில் இருக்க முடியல, மரியாதை கொடுக்க முடியல. பெற்றோர்கள் வந்து கூட சேர்ந்த உடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துறாங்க, கடைசியில் உள்ளே வந்தவங்க வந்து பகையாளி ஆகிடுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இது நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும். ஆனால் இது நடந்தாலும் வந்து நம்ம கற்றுக்க மாட்டேங்கிறோம். அதுதான். ஏன்னா இது வந்து சரியான முறையா, இதில் வந்து யார் செய்தது தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. முதல்ல வந்து ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏன் ஏற்பட்டது? ஸோ அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டதற்கு அந்த பெற்றோர்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு பெற்றோரை வந்து ஒரு பிள்ளை வந்து நம்பிட்டு இருந்தாக்கா அவங்க ஏன் வந்து பெற்றோரை மீறி இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்க போகிறாங்க? ஸோ அதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புரிந்து கொண்டு மற்றவங்கள வந்து பழி சுமத்தாமல், எப்போ பாரு மற்றவங்கள வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, நம்மளை வந்து பழி வாங்கிட்டாங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து உபயோகப்படுத்திட்டு நடுவில் பூந்து எங்கள் உறவை கெடுக்கிறாங்க, எங்கள் 2 பேருக்குள்ளே வராங்க, அப்படி இப்படின்னெல்லாம் அதை திரித்து பேசாமல் உண்மையை உணர வேணும். உண்மை என்னன்னா நம்பிக்கை இல்லாமல் போச்சு, என் பிள்ளைக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஸோ அது ஏன்? சில சமயத்தில் வந்து பெற்றோர்கள் நல்லதே சொல்லியிருப்பாங்க, இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு பிடிக்காது. சில சமயத்தில் பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க, அதனால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. வாட் எவர் இட் இஸ், அந்த பிரேக் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ இதுக்கு வந்து என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ அந்த ட்ரஸ்ட்டு வந்து திருப்பி அப்போ இணையிறாங்க அப்படின்னா அப்போ திருப்பி அவங்க மேலே ட்ரஸ்ட்டு வந்துருச்சா அப்படின்னா அது கிடையாது. அங்கே தான் வந்து சில்ட்ரன் ஆர் மேனிப்புலேட்டிவ். இப்போது ஒரு தடவை வந்து அவங்களுக்கு பெற்றோர்களுடைய நம்பிக்கை பிளந்தது,
அந்த பெற்றோர்கள் நமக்கு வந்து நம்பிக்கை பாத்திரமாக இல்லை, அதனால் நம்மளுக்கு வேற ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்தாங்க அப்படின்ற போது அந்த வேற ஒருத்தவங்க செய்த உதவியை வந்து புறக்கணித்து மினிமைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத பெற்றோர்களுடன் உறவு வேணுங்கிறதுக்காக அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற பிள்ளைகள் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவ், ரொம்ப ரொம்ப சூழ்ச்சி கொண்ட ஒரு குணம். அது வந்து தவறு, அந்த மாதிரியான குணம். ஸோ இது வந்து இயற்கை. இந்த மாதிரி பெற்றோர்களுடைய நம்பிக்கையை இழந்த குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் சில்ட்ரனாக தான் இருப்பாங்க. இது ஒரு விஞ்ஞானம். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகி இருப்பது காலப்போக்கில் நல்லதை கொடுக்கும்.